எலும்பு கொடு, எலும்பு கொடு. இது யாரோட எலும்பு கொடு தெரியுமா? முன்னாடி சந்தோஷமா உயிரோட இருந்து ஒருத்தரோடது. இந்த எலும்பு கொடு என்னோட அப்பாவோடது. என்னோட அப்பாவை கொலை செஞ்சு இந்த செவத்துல புதைச்சிட்டாங்க. இந்த பரத்வாஜ் குடும்பத்தோட வீட்டுலதான் அவர் புதைக்கப்பட்டாரு. இல்ல இல்ல, இப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. அவன் அன்னைக்கு உயிரோட தான் இருந்தான். இது அவனா இருக்க வாய்ப்பே இல்ல. இல்ல, அவர் சாகுற. ஏன் இப்படி ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்கிற சுஜாதா? உனக்கும் தெரியும்ல, என்னோட பையன் சக்தி இறந்துட்டா. இல்ல, அவனோட சாவுக்கு காரணம் வேற யாரும் இல்ல. உண்மையை சொல்லணும்னா நீதான். அப்புறம் நீங்க பாசம் காட்டுறீங்களே, இதோ இவங்கதான். என்ன பேசுறீங்க நீ? என்ன பேசுறோம் புரிஞ்சுதான் பேசுறீங்களா? அம்மா, எல்லாத்தையுமே அவர்கிட்ட சொல்லி இருந்தாரு. ஆனா இத பத்தி மட்டும் என்கிட்ட எதுவுமே சொல்லல. அக்கா, பிரேம், நீ உடனே டாக்டர் போன் பண்ணு. அக்காவுக்கு வேர்க்குது பாருங்க. முதல்ல அவங்களை இங்க இருந்து கூட்டிட்டு போணும். வாங்க பாத்து கூட்டிட்டு வாங்க. வாங்க சுஜாதா, வா போகலாம். அப்பா, சக்தி, புள்ள சக்தி, புள்ள சக்தி. புள்ள சக்தி. என் புள்ள இவங்களுக்காக எவ்வளவோ பண்ணிருக்கான். இந்த குடும்பத்துக்காக நிறைய செஞ்சிருக்கான். அந்த ராஜேந்திரன சக்தி ஃப்ரெண்டா இல்ல,
கூட பிறந்தவனாதான் பார்த்தா. ஏ சக்தி, இனி நீ ஜெயிக்க முடியாது. ஏன்? நீயே பாரு, இது உனக்கு செக்கு, இது மேட்டு. இன்னைக்கு நீ 2வது முறையா என்கிட்ட தோத்து போயிட்ட பாத்துக்க. அதனாலதான் நான் என்ன சொல்றேன்னா, நீ தினமும் குடிக்கிறல்ல, அதை நிறுத்திடு. அதுக்கு பதிலா பாலு இல்ல இந்த லஸ்ஸிய குடி. இது உனக்காக செஞ்சது குடி. இதெல்லாம் குடிச்சா மூளை நல்லா வேலை செய்யும், உனக்கு தான் நல்லது. அண்ணா இத புடிங்க. பிரேம் இந்தங்கண்ணா. அப்புறம் ராஜேந்திரா, உன்கிட்ட நான் ஒரு விஷயம் கேட்கணும். உன்னோட இந்த பிசினஸ் ஐடியா இருக்குல்ல, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா இதுக்காக பணம் எங்க இருந்து வரும்? இது ரொம்ப சின்ன விஷயம். அதற்கான ஏற்பாடெல்லாம் நான் செஞ்சுட்டேன். எப்படி? எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சுன்னு வச்சுக்க. வாங்க வாங்க மேனேஜர் சார். வணக்கம் சார். இப்ப நான் என்ன செய்யறேன்? ராஜேந்திரன், சக்தி 2 பேருக்கும் வாழ்த்துக்கள். பேங்க் உங்க லோன் அப்ளிகேஷனை ஓகே பண்ணிட்டாங்க. ஏய், வாவ். நான் தான் முதல்ல சொன்னல. அப்புறம் இந்தாங்க உங்களுடைய லோன் பேப்பர். அடேங்கப்பா. Thank you very much சார். Thank you very much. ஒரு நிமிஷம் சுஜாதா, வரும்போது அப்படியே ஸ்வீட் எடுத்துட்டு வா. ஐயோ ராஜேந்திரன், எனக்கு அதெல்லாம் வேண்டாம். கொஞ்சம் மொதல் ஸ்வீட் சாப்பிட்டு போங்க. நான் அவசரமா போகணும், பக்கத்துல வேலை இருக்கு. இன்னும் நாளைக்கு கண்டிப்பா வரேன். ஓகே, Thank you very much. ரொம்ப நன்றி சார். சோ நைஸ் ஆஃப் யூ. அம்மா, சோபா சித்தி, எல்லார்கிட்டயும் இந்த நல்ல செய்தியை சொல்லணும்ல. இந்த படி. என்ன ராஜேந்திரா, ஏன் கூப்பிட்ட? என்னாச்சு? என்னங்க? இத பாருங்க, எங்களோட லோன் பாஸ் ஆயிருச்சு. அட, இது உண்மையிலே ரொம்ப நல்ல செய்தி. ஆமா, அந்த அம்மனுக்கு தான் நன்றி சொல்லணும். ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருப்பா, நல்லா இருங்க. முதல்ல நான் என் சக்திக்கு தான் நான் ஸ்வீட் கொடுப்பேன். உனக்கும் வாழ்த்துக்கள். எங்க 2 குடும்பமும் எப்பவும் ஒன்னா சேர்ந்துதான் இருப்போம். கஷ்டமோ நஷ்டமோ, சந்தோஷமோ வேதனையோ, எல்லாத்தையும் நாங்க சேர்ந்து பகிர்ந்துக்குவோம். பாக்குறவங்க மட்டும் இல்ல, நானும் அதையே தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இது 2 குடும்பம் இல்ல, ஒரே குடும்பம். என் புள்ள சக்தி தன்னோட வியாபாரம் நல்லா நடக்கணுங்கிறதுக்காக ராத்திரி பகல் இல்லாம கஷ்டப்பட்டான். தன்னை பத்தி கூட நினைக்காம கஷ்டப்பட்டான். ஆனா பாவம், அவனுக்கு அப்ப தெரியாது. கண்மூடித்தனமா அவன் யாரையெல்லாம் நம்பிக்கிட்டு இருந்தானோ, அவங்க இப்படி ஏமாத்துவாங்கன்னு நினைக்கல. இவ்வளவு மோசமான ஆளுங்க அவன் நினைக்கல. அப்படி நம்பின என் புள்ளைய பாட்டி, என் புள்ள சக்தி. வேணாம் பாட்டி, போதும். இது வரைக்கும் நீங்க அழுததே போதும். இனிமே அழ வேண்டியதும் வேதனைப்பட வேண்டியதும் அவங்க.